சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சிவன் இருந்துட்டு நேராக பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. வரவங்கையோட கையிலே ஒரு பூச்செடியும் கொண்டு வராங்க. பார்வதி இருந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம இன்னையோட பழகி 50 நாள் ஆகுது. அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த செடியை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரோஜா பூச்செடி இருக்க வேண்டிய இடமே இந்த இடம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் சரிங்க சிவன், அதை எடுத்து அங்கே வச்சிருங்க. நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? எனக்காக நீங்களாம் கஷ்டப்படாதீங்க. ஐயையோ! அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எனக்காக போட்டேன். உங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்வதி வராங்க. விஜயா வராங்க. விஜயாவை பார்த்த உடனே பார்வதி இருந்துட்டு வா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், என்ன சிவன் இப்போல்லாம் அடிக்கடிக்கு இங்கே வந்துட்டீங்க போல இருக்கு, எந்த இடத்துலையுமே நேரத்தோட போனால் தானே எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சிந்தாமணி வராங்க. மாஸ்டர் நேற்று நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா அந்த யோகாவை நான் செஞ்சுட்டு தான் படுத்தேன். நல்லா தூக்கம் வந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தூக்கம் வந்துச்சு. ஆனால் எனக்கு தான் தூக்கமே வரல. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் வீட்டில் பாம்பு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ பாம்பு வந்துச்சா? பாம்பு வீட்டுக்கு வந்தால் நல்ல சகுனமே கிடையாது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இப்படி தான் வந்துச்சு. அவங்க வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டோட வீட்டில் ஃபயர் ஆகிடுச்சு. இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் ஒன்று பண்ணிட்டு வந்துடுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே விஜயை வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பயந்து போய் இருக்காங்க. பார்வதி இருந்துட்டு எங்கள் வீட்லேயும் அப்படியே தான் ஒரு டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிராமத்துக்கு போயிட்டு எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு டீலர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து இருந்துட்டு கையில் இருக்கிற ஒரு துணியை வந்து மேலே போட்டுறாங்க. பாம்பு பாம்பு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஐயோ பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து தெரிச்சு ஓடுறாரு. அதுக்கடுத்து தான் ரோகிணி இருந்துட்டு மனோஜ் பாம்பெல்லாம் கிடையாது பாருங்க அங்கிள், எப்போ பாரு மனோஜ் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு நம்ம முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயா வராங்க. எங்க பாம்பு வீட்டுக்கு வந்தால் நல்லது இல்லையா, அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதா, அங்கே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதலை செஞ்சுட்டு வந்துடுவோமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா இதுவும் தலை மேலே தான் வந்து விழப்போகுது. ஏன்னா இந்த வீட்டில் வடை சொல்கிறதும் நீ தான், இப்போ பரிகாரம் செய்ய போகிறதும் நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இருங்க முதல்ல அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் விஜயா இருந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. இல்லைக்கட்டி வீட்டில் நிறைய பிரச்சனைலாம் வருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ சொன்ன விஷயந்தான் அம்மாவும் சொன்னாங்க. அம்மாக்கிட்டேயும் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அம்மாவும் இருந்துட்டு தீபாவளியை கொண்டாடின மாதிரி இருக்கும், பரிகாரத்தை முடித்த மாதிரி இருக்கும், குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லி எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மனோஜ் இருந்துட்டு நாங்கள் தீபாவளிக்கு நிறையா ஆஃபர்லாம் போட்டிருக்கோம், இந்த டைமில் ஊருக்கெல்லாம் வந்தால் இதெல்லாம் ரொம்ப வியாபாரமே ஓடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே நீ பெரிய பிஸ்னஸ் மேன்டா, மற்றவங்க மாதிரி நீ பூக்கடை வச்சிருக்கே இல்லை காய்கறி வியாபாரம் தான் பண்ணுறே, எல்லாம் கெட்டு போயிடும் வாடி போயிடுன்றதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் இருந்துட்டு மீனா ஆன்ட்டி வந்து இன்டெரக்டாக உங்களை தான் சொல்கிறாங்க, அவங்க இன்டெரக்டெல்லாம் சொல்ல டைரெக்டாகவே என்ன தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு அப்பா நம்ம பாட்டி வீட்டுக்கு போனால் செம்ம ஜாலியாக இருக்கும், தீபாவளி வேறு அங்கேயே கொண்டாட போகிறோமா, நம்ம ஜாலிக்கு சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சுற்றி இருந்துட்டு நாங்கள் இப்போ தான் ரெஸ்டாரண்ட் நல்லா ரன் அவுட் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி சமயத்தில் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணால் வியாபாரம் போயிடும் அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இல்லைம்மா வேலைக்கு வந்துட்டுருக்கிறவங்க பண்டிகை நாளில் கூட நம்மளுக்கு லீவ் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல,
அதனால் நீங்கள் முதல்ல ஊருக்கு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரவி இருந்துட்டு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு பண்டிகை நாள் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போக போகிறாங்க. யார் இங்கே ரெஸ்டாரண்ட்டு திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு போகிறாங்க. அதனால் முதல்ல 3 நாள் லீவ் போட்டு வாட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது தான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் சொன்னேனா, ஆனால் அவங்க இருந்துட்டு வீட்டில் யார் யாரெல்லாம் உண்மையெல்லாம் மறைச்சு வச்சுருக்காங்களோ, அவங்க எல்லா உண்மையும் ஒரு நாள் அந்த நாளில் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த வீட்டில் யார் உண்மையை மறைச்சு வச்சுருக்கீங்களோ, கண்டிப்பாக இப்போவே சொல்லிவிடுங்க. இல்லாட்டி பாதிப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டில் யாரும் அப்படிலாம் செய்ய போகிறாங்க, அப்படிலாம் யாரும் இல்லை, எல்லாரும் உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணியோட முகமே ஃபுல்லாக மாறிப்போச்சு. நாம் தான் இந்த வீட்டில் உண்மை எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்கோம். ஒருவேளை நம்மளுடைய பற்றி எல்லா விஷயமும் வீட்டில் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி அந்த டாக்டர் பட்டம் கொடுத்த கோகிலாவும் நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் தான் அவங்க ஃப்ரெண்டோட போகிறாங்க. ஸ்ருதி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. நல்லா இருக்க ஆண்டி. குமாரை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்லைம்மா சாப்பிடதாம்மா வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக குமார் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்களா ஓனாக தனியாக நின்று இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் மீனா இருந்துட்டு அந்த பல பொக்கையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு நிறைய ஆர்டர்கள்லாம் வரப்போது வேணால் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கோகிலாவும் மீனாவை பார்த்த உடனே மீனாவை பற்றி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பூ வியாபாரம் தான் பண்ணுறாங்க. சொந்த மாமியார் அம்மானு கூட பார்க்காம அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க விடாமல் தடுத்துட்டாங்க. நல்ல வேலை கொடுத்துருந்தா நான் தான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். நல்ல நேரத்தில் இவங்க வந்து எங்களை காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கோகிலாவை இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன்னா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்கணும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மொத்த பேருக்கும் நீங்கள் பூ கொடுத்துறீங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா? என் புருஷனோட அண்ணவங்களும் அந்த மாதிரி கடை தான் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வேணால் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உரிமையாக கேட்காம எப்படி கேட்குறாங்க பாருங்களேன். இதுலேருந்தே தெரியுதா அவங்களோட நல்ல மனசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்களுடைய கார்டும் வாங்கிக்கிறாங்க. இவங்கள வந்து என்கிட்ட பேச சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு நான் நல்லவங்கள கதையில் தான் படிச்சிருக்கேன், ஆனால் எல்லாமே பக்கத்தில் நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கும் மனோஜும் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, சின்னதாக நீங்கள் ஏதாவது பண்ணால் கூட பெருசாக அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பாக வாங்கி கொடுக்குறீங்க. மனோஜ்கிட்டே எப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது, ரோகிணிக்கிட்ட தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் சுதா இருந்துட்டு ரோகிணிக்கு கால் பண்ணி, என்ன இப்போல்லாம் வர வர ஃபோனை எடுக்க மாட்டேன்ற, இங்கே பாரு பணத்தை அன்னைக்கு கேட்டு வாங்கிட்டு போனல, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காமலே இருக்கு. இங்கே பாரு சீக்கிரமாக பணத்தை கொண்டு வந்து கொடுக்கல உனக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன். உன் மாமியாரோ இல்லைன்னா உங்கள் மாமனாருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். உங்கள் மாமனார் தான் பெரிய ரோஷக்காரனாச்சே, அதனால் வீட்டை அடமானத்தில் போட்டாவது அந்த 2 லட்ச ரூபா பணத்தை வட்டி முதலமாக எடுத்துகிட்டு வந்து செட்டில் பண்ணுவார். உங்கள் மாமியார் கிட்ட சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியும்ல, உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஆமாம் ஆண்டி, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு, நான் கண்டிப்பாக பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் வராங்க. என்ன முகலாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போல்லாம் கிளைண்ட்டெல்லாம் நான் பெரிய பெரிய மேக்கப்லாம் கேட்குறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு எங்கிட்ட பட்ஜெட் கிடையாது. கொரியாவில் இருந்து தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போகிறேன். நல்ல விஷயம் தானே, ஆர்டர் பண்ண, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 2 லட்சமா? அதுக்கு பேசாமல் நீ நம்மளுடைய ஷோரூம்லேயே வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.